இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழ வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறது. அதே அன்றைக்கு நாம் எந்த ஜாதி கொள்வீச்சு இருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ரீரைட் கமிட்டியில அவர்கள் 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதுல 3 பேர் அபிஷியல்ஸ், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் 3 பேர் 17, மிச்சம் 14 பேர் மொத்த பேரும் பிராமணர்கள். இந்தியாவினுடைய சரித்திரத்தை ரீரைட்டாக எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுகிறது. கமிட்டியே இருக்கிற அத்தனை பேருமா பிராமணன். இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழ வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறது. இது திராவிட இயக்கம் செய்திருக்கிற மகத்தான காரியங்கள். ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா? அன்றைக்கு ராஜகோபாலாச்சாரியார் இந்திய திருக்கோடு திருத்தார். பகை ஒழிந்ததா? இல்லையே. இப்போது மீண்டும் இந்தியத்தில் இப்போ இருவர் கொள்கை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதே அன்றைக்கு நாம் எந்த ஜாதி கொள்வீச்சு இருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன். சமீபத்தில் டெல்லியில் சர்க்கார் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள். அந்த கமிட்டி எதற்காக என்று கேட்டால், the committee was appointed by the government of India to rewrite the history of India. இந்தியாவுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு, ரீரைட் செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த சரித்திரத்தில் என்ன கேடு? இதுவரையில் அரப்பா மொஹஞ்சதாரோ திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுகிறார்? பின்னாடி சொல்லுகிறார், இல்லை இல்லை, அது பிராமணர்களுடைய ஆரியருடைய நாகரிகம் என்று, அதற்கு மொஹஞ்சதாரோ அல்ல, சரஸ்வதி நாகரிகம் என்று விட்டுகிறார். சரஸ்வதி எங்கே வந்தாள்? அலகாபாத்தில் வந்தாள். 3 நதி ஓடுகிறது. 2 நதி பேர் சொன்னான், 3வது நதி எதுவும் அது கண்ணுக்குள் ஓடுகிறார். அந்த சரஸ்வதி நாகரிகம் என்று இன்னைக்கு சொல்லுகிறார். அப்படி அந்த ரீரைட் கமிட்டியில அவர்கள் 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதுல 3 பேர் அபிஷியல்ஸ், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் 3 பேர் 17, மிச்சம் 14 பேர் மொத்த பேரும் பிராமணர்கள். மொத்த பேரும் பிராமணர்கள். இந்தியாவினுடைய சரித்திரத்தை ரீரைட்டாக எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுகிறது. கமிட்டியே இருக்கிற அத்தனை பேருமா பிராமணன். போட்டு பார்த்தார்கள், ஒரு ஆள் குறையுதா போடும். பிறகு தேடி தேடி பார்த்து அந்த ஆளை எங்கே போய் கண்டுபிடித்தார்கள் என்றால், கனடாவிலே ஒரு பிராமணன் இருந்தார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? He is the president of Canadian chapter of Brahmin International and head office at Delhi. கனடாவில் இருக்கிற பிராமண சங்கத்தின் தலைவர். அவனை கண்டுபிடித்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். ஆக மறுபடியும் பழைய பல்லவியை நாம் பாட வேண்டியதாக இருக்கிறோம். இதே நிலை நீடித்தால், பிஜேபி தொடர் போகுமானால், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. அதற்காக இளைஞர்களை திரட்டுவதற்காக தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பல பட்டாளங்களை கூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒன்று, தலைவர் அவர்களே, என்னை விட நீங்கள் இறையவர் தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற பேரு புகழ் அவ்வளவும் எங்கேயோ போயிருக்கிறீர்கள். நேற்றைக்கு நீங்கள் பார்த்தேன், அமெரிக்கா நாட்டில் லாஸ் ஏஞ்சல் நகரத்திலும்
மற்ற கலிபோர்னியாவிலும் நீங்கள் போகிற பொழுது அங்குள்ள தமிழர்கள் உங்களை வாழ்த்திய வாழ்த்து, தொழிலதிபர்கள் உங்கள் காட்டிய அன்பு, அங்கு நான் ஒரு திராவிடன், பிற்படுத்தப்பட்டவன், பேக்வேர்ட் என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்தி விட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த காட்சியை நான் கோபாலபுரத்து விசுவாசி என்பது உங்களுக்கு தெரியும். நான் அழுதேன். என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைந்து இருப்பார் என்று எனக்கு தெரியும். எனவே நான் தளபதி கொண்டு சொல்கிறேன், நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர், நீங்கள் தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா, நீங்கள் தான் தமிழனுடைய தலையெழுத்தை மாற்றாமல் மாற்றி பாதுகாக்க வேண்டியவர். எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற எனக்கு ஆசை.